ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி மட்டும் 1000 வருஷம் கடந்தும் இன்னும் கெடாமல் இருக்குது. இது எப்படி சாத்தியம்? அந்த திருமேனியை பாதுகாக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற கேள்வி நம்ம எல்லார் மத்தியிலும் இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வகையில் தான் குபேரா இணையதளத்தில் ரத்னம் வடிவேல் சேகர் அப்படின்றவர் ஒரு பதிவை பதிவிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மனித தேகம் அப்படின்றது பஞ்சபூதமும் 10 நாடிகளையும் 10 வாயுக்களையும் கொண்டது. 10 வாயுக்கள் அப்படின்னா பிராணன், அபானன், சமானன், உதானன், வியாயனன், நாகன், கூர்மன், கருகரன், தேவதந்தன், தனஞ்செயன், இது எல்லாமே அடங்கும். உடம்புக்குள்ள ஒவ்வொரு வாயுவுமே உயிர் வாழறதுக்கு ஒவ்வொரு வேலையை செய்யுது. மனித உடம்புல இருந்து உயிர் பிரியும் போது தனஞ்செயன் அப்படின்ற வாயுவை தவிர மற்ற 9 வாயுக்களுமே நவ துவாரங்கள் வழியே உடனே வெளியே வந்துடுமா. வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த துவாரங்கள் அடைச்சிடுமா. உயிரோடு இருக்கும்போது நம்மளுடைய உடம்பை கெடாமல் பாதுகாத்து கொள்வது என்ன தெரியுமா? தனஞ்செயன் அப்படின்ற வாயு தானா. உயிர் பிரிந்ததுக்கு அப்புறமா அந்த தனஞ்செயன் அப்படின்ற வாயு மட்டும் 24 மணி நேரம் கழித்து தான் வெளியேறுமா. உயிர் பிரிந்ததுக்கு அப்புறமா உடனே நவ துவாரங்களுமே அடைச்சிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது அடைச்சதுக்கு அப்புறமா அந்த தனஞ்செயன் அப்படின்ற வாயு வெளியேற முயற்சிக்கும் போது தான் அதுக்கு வசதியாக உடம்பு ஊதுது. தசை வெடிப்பு ஏற்படுது. அதுக்கப்புறமா உடம்பு கெட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா விஷவாயுக்கள் வெளியேற ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த காலத்தில் இறந்தவர்களின் உடல் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானிகள், சித்துவைகளை கொண்ட மடாதிபதிகள் போன்றோர் உயிர் பிரிந்த பிறகு எந்த காலத்திலும் உயிர் பிரிந்த பிறகும் அந்த தனஞ்செயன் அப்படின்ற வாயு அவங்களுடைய திருமேனியை விட்டு வெளியே போக விடாமல் அவங்க தவத்தினால் கட்டுப்படுத்தி உள்ளே வச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வருது. அதனால தான் அவங்களுடைய திருமேனி எத்தனை ஆண்டானாலும் கெடாமல் அப்படியே இருக்குதான். அப்படி தான் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ராமானுஜர் திருமேனி 1000 ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறமும் கெடாமல் இருக்குது. மடாதிபதிகள் முக்தியை அடைந்து அந்த கடைசி நிகழ்வுக்கு நம்ம போனால் வீட்டுக்கு குளிக்க வேண்டாம் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனிக்கு கடந்த 1000 வருஷத்தில் ஒரு தடவை கூட எந்த ரசாயன பூச்சையும் பூசியது கிடையாதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய மேனி எந்த சேதமும் அடைஞ்சதும் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த ரத்ன வடிவேல் அப்படின்றவர் பதிவில் தெரிவிச்சிருக்காரு. அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.